ஈஸியாக கற்றுக்கிற முடியாது மேடம். நீங்கள் சொன்னாப்புல எல்லாராலையும் நடிக்கவும் முடியாது. ஓகேங்களா? நான் நடிப்பு கற்றுக்கிட்டது அங்கே தான். அங்கே தான் நான் இயற்கையாக இருக்கிற ஆர்வத்தை அதனால தான் இப்போ நான் டயலாக் டெலிவரியிலேருந்து நடிக்கிறது வந்து டக்கு டக்குன்னு பண்ணி காட்டுறேன். 5 படங்களில் நடிச்சப்பயுமே எப்படி ஸ்கூல்ல எப்படி உங்களுக்கு அந்த சொல்லி கொடுத்தாங்க நடிப்பு கிளாஸ் ஏதாவது எடுத்தாங்க? இயற்கையாக இருக்கணும் மேடம். நான் அப்படிலாம் கிளாஸில் எடுக்க மாட்டாங்க மேடம். நான் வந்து 6th ஜாயின் பண்ணுறேன். 5th முடிய நீங்கள் சொன்னாப்புல வில்லேஜில் படித்தோன்னு வைங்களேன். 6th தான் சிட்டிக்குள்ளே போகிறோம். சிட்டியில் அது மதுரை நம்பர் 1. அது என்ன தெரியல, அந்த கடவுள் ஆக்சுவலாக புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி சென்ட் மேரிஸ்னு சொல்லுவாங்க. அந்த மேரி தாயே நம்மளை செலக்ட் பண்ணி இழுத்துச்சா என்னன்னு தெரியல. நான் 5-6 ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதுனேன். மதுரையில் டான் பாஸ்கோன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. நிறைய ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். அதில் இந்த ஸ்கூலில் தான் வந்து எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பையன் இருக்கார். இல்லை சென்ட் மேரிஸாம் கோச்சிங் பயங்கரமாக இருக்குது, இங்கே தான் சேர்க்கணும்னு சொல்லி அவர் கொண்டு என்னை சேர்த்து விட்றாரு. சேர்த்து விட்ட உடனே என்னன்னா அங்கே இருக்கிற பசங்களாம் பயங்கரமாக பேசுகிறாங்க மேடம். 5th 6th ஜாயின் பண்ண உடனே ஏதாவது பேசுங்கப்பா பேச்சு போட்டினா பசங்க பேசுவாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை. எனக்குன்னா அப்படியே முறுக்கி ஏறுது. என்னடா அது அப்படின்னு பார்த்தேன். இதுதான் பேச்சு போட்டின்றாங்க. பசங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சோசியல் சயின்ஸ் சாருமே கிளாஸ் எடுத்தது போக மிச்ச டைமில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குலாம் நிறைய திறமையை வளர்த்துக்கணும் எல்லாருக்கும். அவர் ஒரு டயலாக் சொன்னார், தோண்டினேன் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லை, இதை பேசுங்கடா. நாங்கள் எல்லா பசங்களும் சும்மா லேசாக பேசினாங்க. நான் பயங்கரமாக பேசினேன், நான் தோண்டினேன் நோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு அவருக்கு பிடிச்சி போச்சு. அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு ஃபஸ்ட்டு நாடகத்தில் முரசு தட்டுற வேஷம் கொடுக்குறாங்க மேடம். படத்தில் நடிக்கிற மாதிரி அங்கே ஸ்கூலில் நடிக்கிறது கஷ்டம் மேடம். ஏன்னா கிறிஸ்டின் பசங்கள்லாம் பயங்கரமாக நடிப்பாங்க. அது கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன். அவங்களெல்லாம் என்ன சொல்ல வர்றது, பேசிக்காகவே இந்த மாதிரி மேடை பண்ணியிருப்பாங்க இல்லை, மாறு வேட போட்டி, பேச்சு போட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் நான் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டது. அப்போ அவங்களோட ஈக்குவலாக நின்று நம்ம பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்களாம் வில்லாளி வில்லன்கள், வில்லாளி வில்லன்ற மாதிரி அவங்களாம் பயங்கரமாக இருப்பாங்க மேடம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பசங்களெல்லாம் பார்த்துட்டு நான் காம்படிஷனில் போய் வின் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டில் அதுதான் வேஷம் கொடுக்குறாங்க, முரசு தட்டுறதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நாடக போட்டியில் நானே தனியாக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். சீனியர்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய சமுதாய சீர்திருத்தங்கள், இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, பைபிளில் உள்ள விஷயங்கள்லாம் நாடகமாக போடுவாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அடுத்த என்ன பண்ணிட்டேன், நானே ஸ்கிரிப்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எழுதிய மேடம் 50 பக்கத்துக்கு 20-30 பக்கத்துக்கு எழுதி, நீ இன்ன கேரக்டர், நீ இன்ன கேரக்டர், நீ இன்ன கேரக்டர், மேக்கப்லேருந்து எல்லாம் நான் தான். ஓகேங்களா? அப்போ வந்து போட்டி நடக்கும். போட்டினா எப்படிப்பட்ட போட்டின்றீங்க, அதில் இருக்கும் 15 செக்ஷன் மேலே இருக்கும் மேடம். எல்லார்ட்டையும் போட்டி போட்டு அப்பயே ப்ரைஸஸ் வாங்கி இன்னமும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸ்கூலு காலேஜில் படித்தது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபாதர்கிட்ட வாங்கினது அப்போயே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. அப்புறம் நம்ம நாடகத்தில் தனி முதல்ல வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஸ்கூல் ஸ்கிரிப்டில் கொடுத்தவங்க மெயின் கேரக்டர் நடிக்க வச்சிட்டாங்க மேடம். நம்ம தான் அதுக்கு மெயின் லீடாக இருப்போம். அப்படியே ஆகி ஸ்கூலில், அதாவது அந்த ஸ்கூல் எப்படின்னா மேடம், கூத்துப்பட்டறைன்ற ஒரு விஷயத்தையே உடைக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா